வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் உலகின் மடியில். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, கணபதி பக்கத்தில் வந்திருக்கிறோம். அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் நர்சரிங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எல்லா துறையும் அசுர வேதத்தில் வளர்ந்துட்டு போயிட்டுருக்குங்க. கட்டிடத்துறையும் அதே மாதிரி தான். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மாடி தோட்டம் அமைப்பாங்க. மாடி தோட்டம் ஒரு சிலர் வீட்டுக்குள்ளேயே செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உண்டானது தான் இந்த மாதிரி எல்லாமே இன்டோர் பிளான்ட்டுங்க, ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, நாசா சர்டிஃபைடு பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. வாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம இன்ப்ளூம்ஸுடைய அவங்க பிளான்ட் நர்சரியில் தான் இருக்குங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள், அது எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ அனிதா மேடம் நம்ம ஊருக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய அந்த பிளான்ட் பற்றி அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. வாங்க. குட் மார்னிங்க. நான் வந்து அனிதா. எங்கள் பிளான்ட் ஷாப் வந்து நான் இன்ப்ளூம்ஸ் அப்படின்ட்டு ஒரு 1 இயராக ஆச்சு இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி. நாங்கள் வந்து மெயினாக அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறது
இன்டோர் பிளான்ஸ் அண்ட் பால்கனி பிளான்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். மற்ற நர்சரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டோர் நிறையா இருக்கும். நாங்கள் வந்து அவங்க நர்சரிஸ் கூட கம்பீட் பண்ணாமல் எங்களோட யூனிக்னஸ் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ஸ் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துற மாதிரி பிளான்ஸுக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்க பிளான்ஸ் வந்து அதுவும் சக்குலன்ஸ், கேக்டஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏர் பியூரிஃபையர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் தான் இன்டோரில் வைக்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ ஆர்வமாக இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஏர் பியூரிஃபையர்ஸ் தான். இந்த ஏர் பியூரிஃபையர்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா பிளான்ஸும் ஆக்சிஜன் கொடுக்கும். பட் இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் ஆக்சிஜன் அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேட் பண்ணியிருக்கோம், ஃபேப்ரிக் போட்டிருக்கோம், சோஃபாஸ் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து பொல்யூஷன் அதை கெமிக்கல்ஸ் எமிட் பண்ணக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்மளை சுற்றி தான் இருக்குது. இன்டோர்லேயும் வந்து நம்ம பொல்யூட்டட் ஏரில் தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஏரையும் வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய பிளான்ஸ் தான் வந்து இந்த ஏர் பியூரிஃபையர் பிளான்ஸு. இது வந்து நாசா சர்டிஃபை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஏர் பியூரிஃபையர் பிளான்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் வந்து ஒரு 80%, அதாவது நாசா சர்டிஃபை பண்ணியிருக்கிற ஒரு 30 to 40 பிளான்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஏர் பியூரிஃபை பண்ணணுன்னு. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிளான்ஸில் நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் 25+ வெரைட்டிஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இது ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துலையும் தேடி அதாவது அக்ராஸ் ஸ்டேட்ஸு அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு இடமா போய் பார்த்து சர்ச் பண்ணி we had collected all these plants. So in the air purifiers பார்த்தீங்க எங்ககிட்ட we have a major set of air purifiers. And அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சக்குலன் ஜோன். ஸோ சக்குலன்ஸ் வந்து மெயினாக கோயம்புத்தூரில் அவ்வளோ சக்குலன்ஸ் வந்து ஒரே இடத்துல உங்களால் பார்க்க முடியாது. இது வந்து நாங்கள் இதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் நார்த் ஆகட்டும், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் இதில் எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் போய் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் சக்குலண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். ஸோ எங்ககிட்ட சக்குலண்ட் வெரைட்டிஸ் மட்டுமே ஒரு 100+ வெரைட்டிஸ் இருக்குங்க. நீங்கள் யூ நேம் இட் யூ வில் பி ஏபிள் டு கெட் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி வெரைட்டிஸ். கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸு, இந்த மாதிரி டாங்கி ஸ்டைல், ரோஸ் வெரைட்டிஸ், எச்வேரியா வெரைட்டிஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் இது அடுத்தது அப்புறம் கேக்டஸ் வச்சுருக்கோம். இந்த கேக்டஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்டட் கேக்டஸ் இருக்குது. கிராஃப்டட் கேக்டஸ், அது பன்னி கேக்டஸ், குளோபு, அந்த மாதிரி இருக்க சில கேக்டஸ் வெரைட்டிஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் கேக்டஸ் அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். ஸோ எங்களோட யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா வில் பி ஏபிள் டு கைட் யூ எப்படி வந்து ஒரு பிளான்ட்டை வளர்த்தலாம், அதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லி தான் கொடுப்போம். ஏன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வந்து சில பிளான்ட்டுக்கு வந்து லோ லைட் போதும், சில பிளான்ட்டுக்கு வந்து மீடியம் லைட் வேணும், சில பிளான்ட்டுக்கு வந்து ஹை லைட் வேணும். ஸோ அந்த மாதிரி பிரைட் லைட் வேணும்னா அதுக்கு தகுந்த அவங்களுக்கு எப்படி வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வருது, ஆஃபீஸில் எப்படி வெளிச்சம் வருது, ஏரேஷன் எப்படி அப்படிங்கிறத கேட்டுட்டு we will be able to suggest them plants-ங்க. ஸோ அதுதான் வந்து எங்களோட யூனிக்னஸ். வி வாண்ட், அதாவது நிறைய பேர் பிளான்ட் வளர்த்தணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் அது வந்து சில டைம் வந்து வச்சுட்டவங்க ஒரு 1 month அந்த பிளான்ட் வந்து எங்களால் வளர்த்த முடியல, அது இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக we take efforts so that அவங்க வந்து அந்த லைட்டிங்கு, அந்த ஏரேஷன் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸ் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் அந்த பிளான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. இது எங்களோட அடுத்த யூனிக்னஸ். அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் வந்து பண்ணி தருவோம். இப்போ நாங்கள் சொன்ன சக்குலன்ஸ், கேக்டஸ் இது எல்லாமே வந்து சிங்கிளாகவும் வைக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டெராரியம் மாதிரி ட்ரே கார்டன், அதாவது மல்டிபிள் பிளான்ஸ் இன் த சேம் பிளான்டர் அந்த மாதிரி வச்சு கொடுப்போம் நாங்கள். அது வந்து உங்களோட கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட தீம்க்கு தகுந்த மாதிரி we will be able to do it. அது வந்து கிஃப்டிங்க்கெலாம் வந்து ரொம்ப ஒரு ப்ரிஃபர்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. அடுத்தது வெர்டிக்கல் வால் அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த வெர்டிக்கல் வால் அப்படிங்கிறது வந்து உங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலும், அதில் வந்து ஒரு கேட்டாக இருந்தாலும், இல்லை ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்தாலும் அதில் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். இது வந்து இந்த மாதிரி ஒரு கேட் இருந்ததுன்னா அதில் சும்மா நீங்கள் பிளான்ஸ் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஷேப்பாகவும் வந்து பண்ணித்தரோம். ஸோ என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வாலில் எவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி யூ கேன் ஹேங் இட்டுங்க. அதுவும் வந்து நீங்கள் பாட் செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். இது இன்னொன்று. அப்புறம் இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ஸ் இது பண்ணுறோம். உங்கள் பால்கனிக்கு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து ஹேங்கிங் பிளான்ஸ் அந்த ஃபுல் ரோல்லையும் இருக்குது உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறது பண்ணிக்கலாம். ஸோ ஹேங்கிங் பிளான்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பாட்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் கலரில்
வெர்ஜின் பாட்ஸ் கொடுக்குறோம். அது வந்து உங்களுக்கு அந்த கலரே வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக பாட்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக்கு ப்ரௌன் அந்த மாதிரி தான் வரும். பட் நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒயிட் கலர் பாட்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ தட் அந்த லுக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. நாங்கள் வந்து மெடிசினல் பிளான்ஸும் வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம். அதாவது ஹர்ப்ஸ் பார்த்திங்கன்னா துளசி, இந்த துளசிலேயே வந்து புது வெரைட்டி இருக்குங்க, மின்ட் துளசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சாப்பிட்டிங்கன்னா சென்டர் ஃப்ரெஷ் மாதிரியே ஒரு அந்த டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸ். இதுவும் நாங்கள் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். அது அந்த இது வெத்தலை கொடி, கருவேப்பிலை, வல்லாரை, அந்த மாதிரி ஆலுவேரா, பெரண்டை, இந்த மாதிரி வந்து சில மெடிசினல் பிளான்ஸ், அப்புறம் இன்சுலின் பிளான்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸும் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது மெடிசினலும் கொஞ்சம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதுவும் சேர்த்து வச்சுருக்கோங்க. ஏர் பியூரிஃபையர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் மல்டிபிள் வெரைட்டிஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஃபியூ வெரைட்டிஸ் வந்து இங்கே இருக்கிறது ரப்பர் பிளான்ட்டு. ரப்பர் பிளான்ட்லேயே உங்களுக்கு 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. நார்மல் ரப்பர், அதிலே வேரிகேட்டு, அந்த மாதிரி இருக்கிறது இருக்குது. அப்புறம் ட்ரெஸ்ஸினால உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது. க்ரீனு, பிங்க்கு, இதில் வந்து ப்ராட் பிங்க்கு, அந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டிஸ் ட்ரெஸ்ஸினால மட்டும் இருக்குது. அப்புறம் அக்லோனிமான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் க்ரீன் இருக்குது, பிங்க் இருக்குது, அந்த மாதிரி வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் இந்த பாம் வெரைட்டிஸ், அதெல்லாம் வந்து நல்ல ஏர் பியூரிஃபையர்ஸ். உங்களுக்கு அதாவது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பிளான்ட் வச்சிங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி இருக்க பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாம் வச்சிங்கன்னா கூட அதுக்கு வந்து அந்த இடத்த ஏர் பியூரிஃபை பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கல. இது வந்து அரிக்கா பாம், சில்வர் பாம், ரெட் பாம், அந்த மாதிரி பாம்லேயுமே வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து செராமிக் பாட்ஸு. ஸோ செராமிக் பாட்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம், டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதில் 300+ வெரைட்டிஸ் ஆஃப் செராமிக் பாட்ஸ் வச்சுருக்கோம். ரைட் ஃப்ரம் வந்து ஒரு புத்தா ஷேப்பாக இருக்கட்டும், ஒரு அனிமல் ஷேப்பு, அது பிக் எலிஃபெண்ட்டு, இது வந்து பேபி எலிஃபெண்ட். இதில் வந்து அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி டாட்டாய்ஸ், அந்த ஃப்ராக், எலிஃபெண்ட்டு, டெடி பியர், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது 150, இந்த என்டையர் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 150 தான் வரும். இதில் வந்து ரெசன்ட் டாய்ஸ், இந்த மாதிரி ஒரு கேர்ளு, பாய் டாய், எலிஃபெண்ட் டாய், அந்த மாதிரியும் வச்சுருக்கோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் பிக் பிளான்டர்ஸ் அப்படின்னா அந்த மீடியம் சைஸ் பாட்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் வந்து நாங்கள் பெரிய பிளான்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குது, பெரிய பெரிய பிளான்ஸ் வைக்கிறதுக்கு இன்டோரில் இந்த மாதிரி பிளான்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். என் பேர் அனிதா. நாங்கள் இன்ப்ளூம் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆச்சுங்க. ஸோ ஐம் பேசிக்லி அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு 23 years வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்லேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we started this Inblooms, which is a plant shop for indoor plants. So basically it's a stress buster. அது வந்து நானும் என் ஃப்ரெண்ட் வித்யா 2 பேரும் சேர்ந்து இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு க்ரீன் அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக we started this company. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வித்யா பேசுகிறேங்க, எல்சி ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டு அனிதா வடிவேல் 2 பேரும் we both are very close friends. நாங்கள் சேர்ந்து தான் வந்துட்டு இன்ப்ளூம்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து பிளான்ஸை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து எதுக்காக இது வந்து இன்றைக்கி அவசியம் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் பேச போகிறேன். இன்ஃபேக்ட் ஆஸ் அ டாக்டராக இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து முன்னே இருந்ததை விட வியாதிகளாகட்டும், பொல்யூஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா வியாதிகளுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன வார்த்தையிலேயே இருக்குது, பொல்யூஷன். ஸோ இன்றைக்கி வந்து அவுட்டோர் பொல்யூஷனை விட இன்டோர் பொல்யூஷன் வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக இன்றைக்கி ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம்.
ஏன்னா இன்னைக்கு இன்டோர் ஏர் வந்துட்டு உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் இன்னொன்று இன்டோரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெஷினரிஸ்லேருந்து ஏசிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அத்தனையுமே இது எமிட் பொல்யூட்டன்ட்டுங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி பொல்யூஷன் நிறைந்த ஒரு என்விரான்மெண்ட்டில், அதுவும் க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் நாம் ரொம்ப நேரம் இருக்கும்போது நமக்கு வியாதிகள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் மிக ஜாஸ்தி. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு எல்லாருமே கோவிடுங்கிறது பெரிய ஒரு பேண்டமிக், இன்னைக்கு சீசனிங்காக வந்து கோவிட் போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு கோவிட்ல முக்கியமாக நம்மளோட உடல் உறுப்புகளில் நுரையீரல் தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. அந்த நுரையீரல் ஆல்ரெடி பொல்யூட்டான இந்த என்விரான்மெண்ட்ல இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்மளோட ஹெல்த்தை நாம ஸ்ட்ராங்காக வச்சிருக்கும் போது, நம்மளோட இம்யூனிட்டியை நாம வந்து பூஸ்டப் பண்ணி வச்சிருக்கும் போது இன்னைக்கு கோவிட் மாதிரியான கொடுமையான வியாதிகள்ல இருந்து கூட நாம வந்து வெளியே வர்றதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. இன்னைக்கு நாம இங்க வந்து பார்க்க போற இந்த விஷயம் என்ன அப்படின்னா ஏர் பியூரிஃபையர்ஸ். ஸோ இந்த ஏர் பியூரிஃபையர்ஸ் அப்படிங்கிறது என்ன, அது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்ரவுண்டு கொண்ட ஒரு ஸ்டோரி. அது என்னன்னா, ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாசா வந்து ஒரு 10-15 வருஷமா ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி வந்துட்டு மனித இனத்தை வந்து அங்கே சிவிலைசேஷன் பண்ணணும், அங்கே எப்படி வந்து மக்கள் இனத்தை கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரிய ஆராய்ச்சி அது பல கட்டங்கள்ல 10-15 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்ன அவங்க சொல்ல வர்றது அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரியான ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல பல மாச கணக்கா வந்து மனித இனம் வந்து வாழக்கூடிய நிலைமை ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரப்போகுது. அந்த ஆராய்ச்சிகளுடைய முடிவுலையும் அதே மாதிரி வேற கிரகங்களுக்கு நம்ம வந்து குடிபெயர நிலைமை வரும்போது அந்த இடத்துல மனித இனம் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆம்பியன்ஸ், அந்த என்விரான்மெண்ட், அந்த சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரே ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது நாசாவுடைய கண்டுபிடிப்புங்க. அதாவது என்னன்னா, ஒரு பிளான்ட் நம்ம கூட இருக்கு அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் மனித இனம் வாழறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டா உருவாக்கும் சக்தி அந்த பிளான்ட்டுக்கு வந்து உண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்துட்டு நிறைய கார்பரேட்ஸ் வந்து அவங்களோட பிராண்ட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். Audi வந்துட்டு கார் கம்பெனி வந்துட்டு ஆக்சுவலா அவங்களுக்கு நாங்க கிஃப்டிங் பார்ட்னர்ஸ். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து வழக்கமா காரை டெலிவரி பண்ணும்போது கார் டெலிவரி கூட சேர்ந்து பொக்கே மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நினைவு பொருள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க வந்து வச்சிருக்கிற ஒரு கல்ச்சர். அவங்க இதை வந்து சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிளான்ட் அப்படிங்கிறது ஒன்று, ஒரு ஏர் பியூரிஃபையர் அவங்களோட நலனை கருத்தில் கொண்டு கஸ்டமருக்கு போய் சேருது ஒன்று. இன்னொன்று ஆல்மோஸ்ட் சேம் பட்ஜெட். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு பூங்கத்தோட அதே பட்ஜெட்டில் இன்னைக்கு இண்டோர் பிளான்ட்டை வந்துட்டு ஒருத்தங்க வந்து வாங்க முடியும், ஒருத்தங்களுக்கு அதை அன்பளிப்பாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ். ஏன்னா இதை பார்த்த உடனே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ, இதில் பிளான்ட் வச்சு இந்த மாதிரி செராமிக் பாட்டில் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அரௌண்ட் 100-150 ருபீஸ்ல இருந்து செராமிக் பாட்ஸ் வந்துட்டு வாங்க முடியும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு 300க்கும் மேற்பட்ட வகையிலான செராமிக் பாட்ஸ் வந்து எங்ககிட்ட அவைலபிள். இப்போ இந்த மாதிரியான பிராண்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது என்னன்னா, ஒரு பெர்மனன்ட் பிராண்ட் கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான ஒரு பாட்ல ஒரு பிளான்ட்டுங்கும் போது அதை வந்து ஒருத்தங்க டேபிள்ல வச்சுக்கதான் நினைப்பாங்களோ இல்லையோ தூக்கி போடணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால இது வந்து லைஃப் லாங் அவங்க கூட டிராவல் பண்றதுக்கும் அவங்க பிராண்டை வந்து அவங்க கஸ்டமர் மைண்ட்ல வந்துட்டு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி மேனர்ல ரீச் பண்றதுக்கும் ரொம்ப ஒரு நல்ல காரணமாகவும் இந்த ப்ராடக்ட் அமையுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நல்ல விஷயமா நாங்கள் ஃபீல் பண்ணோம். அது மாதிரி இன்னைக்கு ஆடி அண்ட் ஹுண்டாய் அண்ட் டைமண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்ட், இதெல்லாமே பெர்மனன்ட் பிராண்டிங், பெர்மனன்ட் பிரிண்ட் அப்படிங்கிறதுனால இது அழியவும் செய்யாது. நிரந்தரமா வந்துட்டு அவங்க டேபிள்ல வந்து இந்த பிரிண்டிங் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ரிமெம்பரன்ஸும் வந்து கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி பெட்டர் பிராண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து சில பேர் வந்து ஒரு 5-10 பீஸோ அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா we can do for ஸ்டிக்கரிங். இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இதுல வந்து நம்ம கம்மி நம்பர்ஸா இருந்துச்சுனாலும், ஒருவேளை இப்போ இந்த பிராண்டிங் போனா ஒரு 50-100 பீஸோனா பிரிண்டிங் ஆப்ஷனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எக்கனாமிக்கலா இருக்கும். இதே கம்மியான நம்பர்ஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டிக்கரிங் ஆப்ஷன் வந்து போக முடியும். இன்னும் சில பேர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கணும்னு நினைப்பாங்க.
ஸோ அதாவது ரொம்ப கஸ்டமைஸ்டாக அவங்களுடைய தாட்ஸை போட்டு இன்ஃபேக்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்ச மாதிரி அதுக்கு வி ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் டெரேரியம்னு சொல்லிட்டு நிறைய குரூப் ஆஃப் பிளான்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரேல கார்டன் மாதிரி பண்ணி ஷார்ட்லி நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் அதை. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ அல்லது சம் மெசேஜஸோ கார்ட்ஸோ ஃப்ளாக்ஸோ அந்த மாதிரி அதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி அதே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிஃப்டாக வந்து இன்னைக்கு வந்து கொடுக்குறது மக்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, நிறைய ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நமக்கு இங்கே கஸ்டமர் பேஸ் வந்து எப்படின்னா எந்த ஒரு நபரும் வாங்கக்கூடிய அந்த விலையில எக்கனாமிக்கான ஒரு சொல்யூஷனாக இது இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமாவும் இந்த இண்டோர் பிளான்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட இன்னொரு முக்கியமான நோக்கம். மூணாவது அஃபோர்டபுளா மட்டும் இல்லாம குவாலிட்டியா பர்பஸோட ஒரு ஏர் பியூரிஃபையர்னா இட் ஹாஸ் அ பர்பஸ் அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு அவங்க மேல இருக்கிற அக்கறை இன்னும் கூட வந்துட்டு எடுத்து சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இது வந்து அமையுது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் ஃபைண்ட் அஸ் இன் கூகுளில் வந்துட்டு நீங்கள் இன்டோர் பிளான்ஸ் அப்படின்னு போட்டாலும் சரி, இன் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டாலும் சரி, இல்லை இன் ப்ளூம்ஸ் INBLOOMZ அப்படின்னு போட்டாலும் சரி, யூ கேன் வெரி வெல் சி ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் அவர் ப்ராடக்ட்ஸ். நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கூகுள் இமேஜஸ்லேயும் வரும். அண்ட் நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம். பார்த்துட்டு இன்ஃபேக்ட் வந்து கூகுள்லேயே வந்து லிஸ்டிங்லேயும் எங்களோட ப்ராடக்ட்ஸுமே லிஸ்ட் ஆகும். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து நேரில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வந்துட்டு நேரில் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கணபதி பக்கத்தில் உதயாநகர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு வி ஹாவ் அவர் ஷோரூம் அண்ட் ஹெட் ஆஃபீஸ். இங்கே ஆல்மோஸ்ட் யூ கேன் சி ஆல் த ஸ்டாக்ஸ் அவைலபிள் ஸ்டாக்ஸ் எல்லாமே. இல்லைன்னா ஆல்டர்னேட் வந்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்போஸ் நீங்கள் எங்கள் வெப்சைட்லேயும் போகலாம், வெப்சைட்டில் பார்த்து அதில் வந்து நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுனாலும் அதுலேயும் பண்ணலாம். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அதுலேருந்து கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து நீங்கள் எங்ககிட்ட பேசிட்டு எங்களோட பேமெண்ட் கேட்வேல வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்துட்டு டெரேரியம் அப்படின்னு சொல்லுவோம். டெரேரியம் அல்லது ட்ரே கார்டன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி எ மினி கார்டன். நீங்கள் வந்து உங்களோட டேபிளில் வந்துட்டு ஒரு சின்ன மினி கார்டன் உங்கள் கண்ணு முன்னாடி ஆல்வேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஃபீல் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் அது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது ஆக்சுவலாக என்னென்னா பேசிக்காக சக்குலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பிளான்ஸை வச்சு இந்த மாதிரியான ட்ரே கார்டன்ஸ் வந்து நாங்கள் பண்ணுவோம். இதில் பிளான்ஸ் எப்படின்னா எந்த இடத்துல அது வைக்க போகிறாங்க, இப்போ அந்த இடத்துக்கு சன்லைட் எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரே ஃபேமிலியில் வரக்கூடிய பிளான்ஸ், அதாவது அந்த சன்லைட்டில் அந்த வெளிச்சத்தில் சர்வைவ் ஆகக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் பிளான்ஸை வச்சு பண்ணுறது தான் இந்த டெரேரியம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து என்னென்னா இது கான்செப்ட் பேஸ்லேயும் பண்ண முடியும். லைக் இப்போ சப்போஸ் சில பேர் வந்துட்டு ஒரு வெட்டிங்காக கொடுக்குறாங்கன்னா அதில் வந்துட்டு வெட்டிங் கப்புளோடது வந்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபேக்ட் ஹார்ட் ஷேப்பில் அந்த மாதிரி கூட பண்ண முடியும். பர்த்டே கொடுக்குறதுனா அந்த கான்செப்டில் பண்ணலாம். இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா சின்ன டாய்ஸ் மாதிரி வச்சு அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை ஒரு நல்ல கான்செப்டில் லைக் புத்தா மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு உண்டான மாதிரி ஒரு கார்டன் கொடுக்கணும்னா அந்த மாதிரி கான்செப்டில் இதை வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது போட் ஷேப்பில் இருக்குது, ஒரு பேர்ல் ஃபினிஷில் போட் ஷேப்பில். இது வந்துட்டு என்னென்னா செராமிக் பேஸ்டு ட்ரே. இந்த ட்ரே வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஷேப்பில் இருக்கும். ட்ரேவே வந்துட்டு ஹவுஸ் ஷேப்பில் இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு மினி கார்டன் வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போ சப்போஸ் கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டு எந்த இடத்துல வைக்க போகிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு ட்ரேவை அவங்களே வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்னென்ன பிளான்ஸ் அந்த இடத்துக்கு செட் ஆகுன்ற சஜஷன்ஸ் நாங்கள் கொடுப்போம். தென் தே கேன் சூஸ் த பிளான்ஸு. அதுக்கப்புறம் ஒரு 1 hourக்குள்ளே வந்துட்டு we can complete the work. ஸோ முடிச்சு நாங்கள் கையில் ஹேண்ட் ஓவரும் பண்ண முடியும். ஸோ இது பேர் வந்து டெரேரியம் அப்படின்னு சொல்கிறது, அல்லது ட்ரே கார்டன் அப்படின்னு அதை வந்து சொல்லலாம். In Blooms, the garden center. Living plants are growing memories. Happy Diwali to everyone. இந்த தீபாவளியை ஒரு கிரீன் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க வித் our indoor green plants.
In blooms, living gifts are growing memories. Happy Diwali. Happy Diwali. நண்பர்களே, ஏகப்பட்ட இண்டோர் பிளான்ஸுங்க. நாசா சர்டிஃபைடு பிளான்ஸ் வச்சுருக்காங்க, ஏர் பியூரிஃபைடு பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து இன்றைய சூழ்நிலைக்கு நம்ம கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒன்றுங்க. வாங்கி பயன்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனல் நிகழ்ச்சி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வழங்கக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.